கேப்சிகம்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. சரி ஓகே, இதுக்கு மேலே வந்து அந்த மாதிரி முறுக்கு கம்பி மாதிரி இருக்குது. போட்டா நண்பா என்ன மறந்துட்டியா, மச்சி என்ன மறந்துட்டியா, பால் பொங்கி வருது. என்னது பாலா அப்படின்னு கேட்க போகிறாங்க. வேலைப்பாடுகள் நடக்கிறது ஒன்றுமே இல்லை. பிஎஸ் கிச்சன் டின்னர் ஸ்பெஷல். என்ன கோசி டின்னர் ஸ்பெஷல்? நூடுல்ஸ், வெஜ் நூடுல்ஸ், எக் நூடுல்ஸ், வெஜ் நூடுல்ஸ் இல்லை எக் நூடுல்ஸ் நம்ம வீட்டில் செஞ்சு அசத்த போகிறோம். இன்றைக்கி யாரோட சமையல்னா உங்கள் கௌசியோட வெஜ் நூடுல்ஸ். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, நூடுல்ஸ் வந்து ஊற வச்சுக்கலாம். ஓகே, வேக வைக்கணும், ஊற வைக்கக்கூடாது. ஓகே, நம்ம இந்த ரெடிமேடு நூடுல்ஸை வந்து நம்ம வந்து வேக வைக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்காக பாத்திரம் ரெடி பண்ணி வச்சு நமக்கு தேவையான அளவு இதில் போட்டுட்டு வேக வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், 5 முட்டை. நம்ம 3 பேர்த்துக்கு 5 முட்டை போடுறோம். ஓகேவா? 5 முட்டை போடலாம், நல்லாயிருக்கும். முட்டை அதிகமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பெரி மசாலா, இதில் கரம் மசாலா, இந்த கம்பி தட்டுவாங்கள்ல அந்த மாதிரி முறுக்கு கம்பி மாதிரி இருக்குது. உண்மையாலுமே உண்மையாலுமே நூடுல்ஸ் தானா? இங்கே பாருங்கள், முறுக்கு கம்பி வந்து தட்டுறதெல்லாம் பார்த்துருப்பீங்களா? அந்த கம்பி இப்படி தாங்க இருக்கும். இதுதான் நேராக வளைப்பாங்க. பார்ப்போம், வேகட்டும். அதுக்கப்புறம் தான் நூடுல்ஸாக என்னன்னு தெரியும். சம்மரில் பொழப்பு ஓட்டுறதே ஒரு சாதனை தான். மதிய நேரத்தோட அந்த இரவு நேரத்தில் தான் நம்மளால் சமாளிக்க முடியல. இங்கே நூடுல்ஸ் வந்துட்டுருக்கு. முறுக்கு கம்பி வந்துட்டுருக்குதுங்க. கமெண்ட்டில் வந்து நிறைய பேர் திட்டி போடுறீங்க. அதுக்கெல்லாம் எங்களால் கமெண்ட் பண்ண முடியல. கமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னு நீ தாங்க மாட்டேன். பொங்கி வருதுங்க, பால் பொங்கி வருது. என்னது பாலா அப்படின்னு கேட்க போகிறாங்க. நீங்கள் யாருக்குப்பா மேட்ச்சு? இன்றைக்கி பாருங்கள், எல்எஸ்சி கொல்கத்தா மேட்ச்சு. நம்ம டீம் சிஎஸ்கே தான் சொதப்புது. பார்ப்போம் நெக்ஸ்ட் மேட்ச்லேயே அது நடக்கும். இந்த அளவுக்கு வேகணும் அப்படின்னா நம்மளா ஒரு குத்து மதிப்பாக பார்த்து எடுத்துட வேண்டியதான். இன்னும் வேகலை, இன்னும் கொஞ்சம் வேகணும். போதும், எனக்கு தெரிஞ்சு காய்கறி போதும். வடிகட்டுறதுக்கு வேணும். ரைட்டு. சூப்பர். இது எப்போ வாங்கினது? ரொம்ப நாள் ஆகுதப்பா இது எடுத்து. இதில் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம வந்து ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணணும். எதுக்குடா ஆயிலு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆயில் விட்டால் தான் இந்த நூடுல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது. ஓகேவா? ஆயில் விட்டாச்சு. என்னப்பா இது மறைச்சி ஏதோ தூக்கிட்டு போகிற? என்னது இது மறைச்சி எடுத்துகிட்டு போகிற? காமிங்க. வெஜிடபிள்ஸ் தான் ஸ்டோர் பண்ணிருக்கேன். ஓ, நான் கிச்சன்லேருந்து ஏதோ தூக்கிட்டு போய் ஒளி வைக்கிறியா எடுத்து நினச்சேன். ஒரு விக்கெட் போயிடுச்சா? ஓகே. இதுக்கு ஒன்றும் கிரிக்கெட் கௌசிக்கு கொஞ்சம் கிரிக்கெட் நினைச்சு. சிஎஸ்கே மேட்ச் பார்ப்பியா கௌசி? கிரிக்கெட்டே பிடிக்காதவங்க கூட சிஎஸ்கே மேட்ச் பார்ப்பாங்க, தெரியுமா? இந்தியாவே பிடிக்காதா? அருமை. சென்னை டீம் பிடிக்காதா? இப்போ எல்லாத்துக்குமே அப்படி தான் போயிட்டுருக்கு. மேட்ச் தோத்துட்டு தான் இருக்கிறாங்க. என்னது ஆர்சிபியா? கொக்கோவா? அருமடா டே, கொக்கோவா? பாட்டு பாட போகிறோம். நான் ஒரு பாட்டு பாட்டா? நண்பா என்ன மறந்துட்டியா, மச்சி என்ன மறந்துட்டியா. என்ன பண்ணுற? வடிக்கட்டுறியா? ஆவி பறக்க வெஜ் நூடுல்ஸ் ரெடி அப்படின்னு சொன்னால் மக்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த வீடியோ இதோட கட் பண்ணிட்டு ஓடிடுவாங்க. கௌசி, ஹோட்டல் கடையில் வேலை செஞ்சுருக்குற நீ. ஒரு ஆம்லெட் போடுங்க அப்படின்னா இப்படி தான் எடுத்து கலக்குவாங்க. ஓகே, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ
எல்லோவாக இருக்குது பார்த்தியா, நம்ம பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணதுனால நல்லா இன்னும் கொஞ்சம் பொடி பொடியாக பண்ணணும் எக்ஸஸாக. இல்லை அது நம்ம காய்கறி வணங்குறோம்ல, அது காய்கறி வணங்கும் போது அது இன்னும் நல்லா இதாகிடும். சின்ன சின்ன நெக்ஸ்ட்டு கேபேஜ் இதெல்லாம் காய்கறிலாம் சேர்த்துக்கலாம். கடையில் சேர்க்கலாம். நம்ம ஒரு இதுக்கு வந்து நெக்ஸ்ட்டு இதில் தான் சேர்க்க போகிறோம். இப்போ 2 பேருக்கு மட்டும்தான். கேப்சிகம், அதுக்கப்புறம் ஆனியன். கேப்சிகம் எதுக்கு போடணும்? கேப்சிகம் வந்து நம்ம நிறையா உணவு சேர்த்திக்க மாட்டோம். நிறையா வந்து நம்ம கேப்சிகம் வந்து சேர்த்திக்க மாட்டோம். அதனால் நம்ம ஃப்ரைட் ரைஸில் அது வந்து நல்லது வேணும். அதனால் வந்து நல்லா காய்கறி வேக வச்சிட்டோம்னா போதும். சூப்பராக இருக்கே. டேஸ்ட் ஒன்று பார்த்துச்சு. நல்லா ஆனியனு கேப்சிகம்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. சரி, ஓகே. இதுக்கு மேலே வந்து நம்ம நூடுல்ஸ் போட்டுட்டு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் பாருங்க, நல்லா ஆறி நல்லா இருக்கு. போட்டலாமா? கோதுமாவில் நூடுல்ஸ் செஞ்சு ரொம்ப ஹெல்தி. நெக்ஸ்ட் அடுத்து வந்து மசாலா. இது வந்து கரம் மசாலா, எம்டிஆர் கரம் மசாலா. இது வந்து ரெடிமேட் பெரி மசாலா. பெரினா என்னது? ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் தான் இதுவும். ஆனால் சின்னதாக இருக்கே. பெரி ஃப்ளேவர். 10 ரூபா பாக்கெட், சின்ன பாக்கெட். பெரின்னு போட்டிருக்குல்ல. ஓ, பெரினா பெருசாக இருக்குமா? காமெடி. இது கம்மியாக போட்டுக்கலாம். நமக்கு தெரியல எப்படின்னு தெரியல, ஃப்ளேவர் அப்படின்னு தெரியல. நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு. இப்போ அரைச்சது இது எவ்வளோ போடணும்? இது லைட்டாக தான் சேர்த்துணும். ரொம்ப அதிகமாக சேர்த்துனீங்கன்னா கசக்கும். இது வந்து கொஞ்சம் கசக்கிற ஃப்ளேவர். சால்ட் பத்தலையா? கொஞ்சம் போட்டுக்கலாம். சரிதா? ரெடி ஆயிடுச்சா? சரியா? நல்லா ரெடி ஆயிடுச்சு. பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாமா? சுட சுட நம்ம வீட்டிலே செஞ்ச எக் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடலாமா? நல்லா கலராக இருக்கு கோசியை. நல்லா இருக்கா? எப்படி சூப்பராக இருக்கு. உண்மையிலே சூப்பராக இருக்கு. வந்து வீட்டில் செஞ்சது வந்து நம்ம ஹெல்தி கூட. இன்னொன்று வந்து அப்படியே கடையில் செஞ்ச டேஸ்ட் அப்படியே இருக்குது. சிக்கன் போட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம சம்பர்னால சிக்கன் சேர்த்துல